வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலோரம் மட்டுமே பல வணிகங்களின் வாசலாக இருந்த பழங்காலத்தில் பல கடற்கரை பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் பெயர் பெற்றவையாக இருந்தது. பழவேற்காடு, சதுரங்கப்பட்டணம், பூம்புகார், கொற்கை என நீண்ட வரலாற்றில் இப்ப நான் போய்கிட்டு இருக்கிற இந்த புன்னக்காயல் ஊரும் ஒரு தனி சிறப்பு பெற்றது. தமிழகத்தினுடைய அச்சு வரலாற்றில் புன்னைக்காயல் முதன்மையானது, மூத்ததும் கூட. இன்னைக்கு புன்னக்காயல் பகுதிக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய புனித தோமையார் சிற்றாலயத்தை பார்க்க போறோம். வாங்க போலாம். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதையில இந்த புன்னக்காயல் ஊர் இருக்கின்றது. நீங்க ஆத்தூர் அந்த பாலம் தாண்டின உடனே லெஃப்ட்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்க கரெக்டா திரும்பிடணும், இல்லைன்னா அதை தாண்டி நீங்க போயிடுவீங்க. அதுல இருந்து ரொம்ப பக்கம்தான். இந்த போர்டு இருக்கிற இடத்துல இருந்து சில பல கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த இடம் இருக்குது. வாங்க போலாம். இந்த ஊர்லேருந்து போகும்போது நிறையா சின்ன சின்ன ஊர்கள்லாம் வருது வரிசையா. வாங்க. இயற்கையான ஒரு சூழல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கிராமங்கள்லாம். பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. வழியெங்கும் பல கிராமங்கள் இருந்தது. நாங்கள் போனது பொங்கல் விழா சமயத்தில் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. விளையாட்டு போட்டிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப களை கட்டி போயிருந்தது ஒவ்வொரு ஊர்களும். பாருங்க, புன்னக்காயல் ஊர் பகுதிக்கு இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஒரு தியானம் நடந்துட்டு இருந்தது. இது புன்னக்காயல் போகிற வழியில் தான் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம புன்னக்காயல் ஊருக்குள்ள போக போகிறோம். இங்கேயும் ஒரு அழகான கெவி இருந்தது வெளியே. பாருங்க, அருமையான ஒரு பாலம் போட்டு வச்சிருக்கிறாங்க. தாமிரபரணி ஆறு அடியில் போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல? வந்தாச்சு, புன்னக்காயல் ஊர் வந்தாச்சு. நுழைவு வாயில் 2017 இதை கட்டியிருக்கிறாங்க.
இதுதான் புன்னைக்காயல் ஊர். ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஒரு 20 அடி சாலை இருக்கும். ஊருக்குள்ளே நீங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக மெதுவாக வாங்க. நிறைய வீடுகள் வாசல் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உள்ளேருந்து யாரும் வந்துடக்கூடாது வெளியே. ஜாக்கிரதையாக மெதுவாக வாகனங்களை இயக்கி கொண்டு வாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வலதுபுறம் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலயம் மாதாவுடைய திருத்தலம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல கடற்கரைக்கு இப்போ நம்ம போகணும் இல்லையா, போய் அங்கேருந்து நம்ம போட்டு மூலமாக தான் புனித தோமையார் சிற்றாலயத்திற்கு நம்ம போக முடியும். அதனால் இங்கே வழியில் ஒரு தட்டை வழி கேட்டோம். அவர் இடதுபுறமாக போங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக கடற்கரைக்கு வந்தோம். கடைசியாக கடற்கரை தான். நீங்கள் ரொம்ப தொலைவெல்லாம் போக வேண்டியிருக்காது. வந்த உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், தோமையார் கோயிலுக்காக போகணும் அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணா, சரி வாகனங்களை அதில் விட்டுட்டு வாங்க, நம்ம அதிலேயே போயிடலாம் அப்படின்னாரு. இந்த கடற்கரையிலேருந்து அந்த தோமையார் ஆலயத்திற்கு செல்வதற்கு 900 ரூபாய் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், வழியில் நிறைய கருவாட்டுக்காக மீன்கள்லாம் காய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்புறம் அங்கே ஒரு போட் இருந்தது. அந்த போட்டில் தான் எல்லோரும் ஏறினோம். நாங்கள் ஒரு 8 பேர் போயிருந்தோம். அதனால் பெரிய போட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. 900 ரூபாய் கேட்டாங்க. அவருடைய எண்ணும் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கின்றேன். நீங்கள் அந்த போனீங்கன்னா அவருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் உங்களை போய் அங்கே ட்ராப் பண்ணிடுவார். தாமிரபரணி ஆறு இங்கே 6 கிளைகளாக பிரிந்து ஓடுகின்றது. இதெல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறமா கடலில் போய் சங்கமிக்கின்றது. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த போட்டிங் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அங்கங்கே தீவுகளாக இருக்குது பாருங்கள். மக்கள் வந்து இதில் நடந்து தான் போவாங்களாம். ஒவ்வொரு தீவாக இருக்குது வரிசையாக. மொத்தம் 6 கிளைகளாக இந்த ஆறு பிரிஞ்சு ஒரு இடத்துல போய் கலக்குது கடலில் போய். அப்போ இந்த 6 இடங்களும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தீவாக இருக்குது, மணல் மேடு. அதில் நிறையா அந்த மரங்கள் வளர்ந்துருக்கு பாருங்கள், பச்சை நிறத்தில் தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் அங்கே இருக்கிற மரங்கள் தான். அந்த 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் காலையிலே வந்துடுவாங்க.
இங்கேருந்து நடந்து ஒவ்வொரு தீவுக்கும் போவாங்க. இப்போ இதுக்கு அந்த தெரியுது பாருங்கள், அந்த தீவுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த தீவை நோக்கி நடப்பாங்க. எல்லாருக்குமே அந்த இடுப்பளவு தண்ணீர், குடும்பமான வரைக்கும் ஒரு மார்பளவு தண்ணீர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நடந்து போயிடுவாங்க. கீழே நல்ல ஆற்று மணல் அதுதான் இருக்கும். ஆனால் அந்த 2023 ஒரு வெள்ளம் வந்துச்சு பாருங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலியெலாம் பயங்கரமாக தாக்குதல் நடந்துச்சு. அந்த வெள்ளம் மூலமாக பயங்கரமாக ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதில் நிறைய சேறு, சகதி இதெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. நிறைய மரங்களுடைய இந்த முள் மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு அந்த மரங்கள், அந்த முள் மரங்களுடைய முட்கள், அதுக்கப்புறம் சேறு சகதியில் இருப்பாங்க நிறைய இருக்கிறனால மக்கள் இப்போ நடந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. போக வேண்டாம்னு மீனவர்களும் சொல்கிறாங்க. இந்த காலில் முள் குத்தும், சேராக இருக்கிறனால உள்ளே சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம தோமையார் கோவிலுக்கு வந்து போக வேண்டியிருக்கு. அதனால் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் எங்களுக்கு க்ளீன் பண்ணி ஏதாவது தர முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிளைகளையும், இந்த கிளை ஆறுகளையும் தாண்டி நடந்து போகிறதா ஒரு நேர்ச்சை எங்களுக்கு. இப்படி படகுல போகிறது சுற்றுலா போகிற மாதிரி இருக்குது. அதனால் நடந்து போகிறது தான் அது கால் வலிக்க அந்த நாங்கள் நடக்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு நேர்ச்சையாக அது அமையுது, காணிக்க மாதிரி எங்களுக்கு அமையுங்க. நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த ஊரை சேர்ந்தவர்கள், பெரியவர்கள் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களுடைய இந்த நேர்ச்சை வந்து எங்களுக்கு அப்படி போனால் தான் நேர்ச்சை, படகுல போனால் அது டூரு அப்படின்ட்டாங்க. ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழலில் அடியில் இருக்கலாம் இல்லையா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் படகுலே நீங்கள் போங்க. அதனால் எந்த ஒரு உங்களுடைய ஜபம், உங்களுடைய தவம் இதெல்லாம் வந்து குறைந்துடாது. குடும்பம் வரைக்கும் நீங்கள் படகில் போவதற்கு பாருங்கள். நிறைய பேர் அங்கே போய் தங்குறாங்க நண்பர்களே. 2 நாள் 3 நாட்கள்லாம் தங்கியிருக்காங்க அந்த தீவில். இந்த தோமையார் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவுக்கு போய் தங்குறாங்க. பாருங்கள் ஆறு எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள். தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி ஆறும் கடலும் கலந்து தான், தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் 6 கிளைகளாக பிரிந்திருக்கின்றது. இங்கே பாருங்கள், இப்போ நடக்கிறவங்க இப்போ நடந்து போய் இந்த மணல் திட்டில் ஏறிடுவாங்களாம். ஏறி அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து அப்படி நேராக உள்ளே போனாங்கன்னா இன்னொரு ஆறு அதில் போயிட்டுருக்கோம், அடுத்த கிளை. அந்த கிளை மூலமாக அடுத்த மணல் திட்டை நோக்கி நடக்கிறாங்க. இப்படி மொத்தம் 6 இதை தாண்ட வேண்டியது இருக்குது. கடல் இது ஆறுடா. ஆமாம் பாருங்க, நன்றாக பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இது ஒரு கிளை, இதுக்கு அடுத்தாப்புல தெரியுது பாருங்க, அது ஒரு கிளை. நடந்து வர்றவங்க அப்படி ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி அப்படியே வர்றாங்க. அதான் கோயில் நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்களேன், இங்க மண்ணு பாருங்க,
இந்த தீவுகளெல்லாம் தாண்டி தான் அந்த தோமையார் ஆலயம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. அது இடம் கரை ஒட்டி இருக்குல்ல, கரை ஒட்டி இருக்குல்ல. ஒரு மந்தையில் நீர் ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. வராரா பாருங்க, அங்கிருந்து ஒரு லாஞ்சி வந்துட்டு இருக்கு. தூரத்துல தெரியுது பாத்தீங்களா? பாருங்க, இந்த புன்னக்காயல் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல சிறப்பான வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்ற ஒரு ஊர். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய முதல் தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டது இந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையும் அடைந்திருக்கின்றது நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அடுத்த மணல் திட்டை அடைஞ்சிருக்கோம். இந்த போட்டு மணல் திட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் போச்சு. அதாவது எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல ஆழம் தண்ணீர் ஆழமாக இருக்கக்கூடிய பகுதி எதுவோ அதை கரெக்டாக அந்த மீனவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த பகுதி வழியே தான் போகுது. நான் கூட யோசித்தேன், ஏன்னா மணலை ஒட்டி கரையை ஒட்டி இந்த படகு போகுது, இது மணலில் சிக்கிக்காதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல ஆழம் இருக்கின்றது. அந்த ஆழத்தை கனெக்ட் பண்ணி அவங்க படகை செலுத்திட்டு போகிறாங்க. நண்பர்களே, இந்த தாமிரபரணி ஆறு வருடம் முழுவதும் வற்றாத ஒரு ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்கேருந்து எவ்வளோ தொலைவில் எத்தனை ஊர்கள் தாண்டி அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு தெரியுமா? எல்லா இடங்கள்லிருந்தும் ஓடி கடைசியாக அது கலக்கிற இடம் இந்த புன்னக்காயல் ஊரில் இருக்கக்கூடிய கடற்கரை தான் நண்பர்களே. அப்போது இது பள்ளம் எந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? எதை நோக்கி அந்த பள்ளம் இருக்குது பாருங்க. பல வழிகளில் அது பல ஊர்களில் அதுவும் கலந்து அங்கேருந்து கரெக்டாக இந்த புன்னக்காயல் பகுதிக்கு தாமிரபரணி ஆறு கலக்கின்றது. பாருங்க, என்ன ஒரு கொடுப்பினை பெற்ற ஊர் இந்த புன்னக்காயல் ஊர். வற்றாத ஜீவநதி இந்த ஊரில் கலக்குது அப்படிங்கச்சில இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு ஸ்தலமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் ஜாதி மதம் பார்க்காதவர்கள், பல நல்ல உள்ளங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் தாமிரபரணி ஆறு எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய விதமாகவும் பல மக்களின் பல ஜீவராசிகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆறு கரெக்டாக இங்கே தான் கலக்குது. அப்போ இந்த இரண்டும் கலக்கிற இடத்த நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அந்த தெரியுது பாருங்கள் ஆலயம். அங்கே போகணும். நம்ம இப்போ அப்படியே சுற்றி தான் போகணும், நேராக போக முடியாது. நடந்து வர்றவங்க இதை கிராஸ் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நடந்து போயிடுவாங்க. ஒவ்வொரு தீவாக இருக்குது பார்த்தீங்களா? தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள், அப்படியே போயிடுவாங்க. கடல் இந்த பகுதி தெரியுது பாருங்கள். இந்த பக்கத்தில் இந்த பகுதியில் இந்த சைடில் தான் கடல் இருக்குது, வலது பக்கம். இப்போ இப்படி சுற்றி தான் இந்த தீவுகளை தாண்டி புனித தோமையார் சிற்றாலயம் இருக்கக்கூடிய அந்த தீவிற்கு இந்த படகு போகும். இதோ ஆலயம் தெரியுது பாருங்கள். நாங்கள் இந்த பொங்கலுக்கு மறுநாள் போயிருந்தோம், அந்த கருநாள் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் கூட்டமும் இருந்தது. நிறைய பேர் அசனம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போட்டு கரை சேர போகிறது. இந்த கரை சேரும் இடத்துல மக்கள் அவங்க குடும்பத்தோடு குழந்தைகளோடு குளித்து கொண்டிருந்தார்கள். ஓரளவுக்கு ஆழத்தில் கரெக்டாக நின்று நீங்கள் குளிங்க, அதுக்கு மேலெல்லாம் தாண்டி போயிடாதீங்க. குழந்தைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த இடம் நல்ல ஒரு அமைதியான இடம், மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். இப்போ நிறையா உள்ள இந்த திருப்பயணிகள் தங்குவதற்கு கட்டிடங்கள்லாம் ஆலய நிர்வாகம் ஊர் நிர்வாகம் சார்பாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வாடகையாக ரூபாய் 100 மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது. நிறைய பேர் 2 நாள் 3 நாள்லாம் தங்கியிருக்கிறாங்க. இந்த பொங்கல் நேரத்தில் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வராங்க, பொங்கல் மறுநாள், அதற்கு மறுநாள் 3 நாளும் தங்குறாங்க. தங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகிறாங்க. அந்த 3 நாளுமே அவங்க தங்குறதுக்கு அங்கே அறை இருக்குது. சாப்பாடு மட்டும் எந்த வசதியும் உள்ள கிடையாது. அதனால் நீங்கள் உள்ளே வரும்போது சாப்பாட்டுக்கானதை கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அரிசி, கேஸு ஸ்டவ்வு, கேஸ் சிலிண்டரு, காய்கறிகள், அந்த 3 நாளைக்கு என்ன தேவைப்படுமோ அதை வாங்கிக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மீன் மட்டும் இங்கே வாங்கிக்கிடுவாங்க. இந்த பகுதியில் மீன் கிடைக்கும் இல்லையா, இந்த கடல் பகுதி தானே, இங்கே நல்லா
ஃப்ரெஷ்ஷாக எல்லா மீன்களும் கிடைக்கும். ஒரு நாள் வந்து அவங்க கொண்டு வந்த காய்கறிகளை சமைச்சிக்கிறாங்க, இன்னொரு நாள் வந்து மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சுக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா கடைகளுமே இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி போட்டில் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு காசு செலவு தான் ஆகும் இல்லையா? அதனால் நீங்கள் உள்ளே வரும்போதே கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. 3 நாளைக்கு என்ன ஃபுட்டு நம்ம கொண்டு சாப்பிட போகிறோம், என்ன மாதிரியானதை வச்சுருந்தா கெட்டு போகாது அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா பண்ணிட்டு வந்துடுங்க. இன்னொன்று, கரண்ட் வசதி வந்து இங்கே ரொம்ப கம்மி. இப்போ சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரேட்டரும் இருக்குது. நைட்டு வந்து 7 to 9ன்னு நினைக்கிறேன், சரியான நேரம் ஞாபகம் இல்லை. அந்த நேரம் ஜெபம் படிப்பாங்க மக்கள்லாம். அந்த ஜெபம் படிக்கிறதுக்காக மட்டும் அந்த மின் மோட்டாரை வந்து இயக்குறாங்க, ஜென்ரேட்டரை வந்து இயக்குறாங்க. அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி கோவிலுக்குள்ளே வந்து மெழுகுவர்த்தி தான் எரிஞ்சிட்ருக்கும். அந்த இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். என்ன சொல்ல, அதுக்கெலாம் ரொம்ப அதீதமான ஒரு பக்தி வேணும் நண்பர்களே. அந்த மாதிரியான ஒரு இருட்டான ஒரு சூழலில் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவில் நம்ம தங்கி இருந்து தோமையாரை வழிபடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மன திடம் கண்டிப்பாக நமக்கு வேணும். சாதாரணமாக போய் நீங்கள் தங்கி இருக்க முடியாது. நைட் அப்படி இருட்டினோடனே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இருட்டிட்ட என்ன செய்கிறது, இங்கே இருக்கிறவா தைரியமாக இருக்கலாமா, பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் மனதிடமும் கடவுள் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் இருக்கிறவங்க தைரியமாக தங்குவாங்க இங்கே. மற்றபடி இரவு உங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி இருக்காங்க. பல தலைமுறைகளாக அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த கோவிலை வந்து பராமரிக்கும் பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம சந்தித்தோம், அவங்களும் பேசியிருக்காங்க. அதே இதில் நம்ம பார்ப்போம். ரவா லட்டு அப்படிம்பாங்கள்ல, அது செய்து அங்கே வித்துட்டு இருந்தாங்க. மெழுகுவர்த்தி இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு மெழுகுவர்த்தி 5 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இங்கே வர்றவங்க எல்லாருமே மெழுகுத்திரி வந்து ஏற்றுவாங்க. அங்கே பாருங்கள், வாசல் 2 சிலுவைகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 சிலுவைகளுக்கும் 2 சிலுவையில் இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய சிலுவைக்கு ஒரு வரலாறு இங்கே இருக்கின்றது. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட திருச்சிலுவை. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி மக்கள் வந்து வழிபடுறாங்க. ஆலயத்தை பார்த்தீங்களா? ஒரு சிற்றாலயம் தான் இது. ஆனால் பல ஆண்டுகளை கடந்து கடலுக்கு நடுவில் கம்பீரமாய் வீற்றிருக்கின்றது இந்த சிற்றாலயம். புனித தோமையாருடைய சிறுவம் இருக்குது. கீழே ஆண்டவருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த திருவுருவமும் இங்கே வைத்திருக்கிறாங்க. வந்து நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சாட்சிகளாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வரங்க, இங்கே ஃபேனு எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இன்னும் அந்த முறையான கரண்ட்டு இன்னும் எடுக்க முடியல. ஏன்னா தீவு ஒரு விஷயம், கொஞ்சம் செலவாகும். போஸ்ட்லாம் தண்ணீர் வழியாக எடுக்க வேண்டும், அது ஒன்று. அதுக்கெலாம் வந்து நார்மலாக நீங்கள் தர வழியாக ஒரு இபி போஸ்ட் எடுத்தாலே வந்து செலவு அதிகமாக ஆகும். தண்ணிக்குள்ளே அப்படிங்கும்போது யோசித்து பாருங்கள், இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. அதெல்லாம் வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட்லாம் எடுக்க முடியும். எடுத்தால் தான் கரண்ட்டு எல்லா நேரங்கள்லையும் இங்கே இருக்கும். மற்றபடி ஜென்செட்டு, சோலார் இப்படி தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய மக்கள், இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள், தொழிலதிபர்கள்லாம் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்துட்ருக்காங்க இந்த ஆலயத்திற்கு. ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள். பார்த்தீங்களா? மணி வந்து 11:40 நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வரும்போது மெழுகுவர்த்திலாம் ஏற்றிருக்கிறாங்க. மக்கள் ஜபம் நடந்துட்டுருச்சு, எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தங்கியிருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க நண்பர்களே. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கடலுக்கு நடுவில் கரண்ட்டும் கிடையாது, சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தான்.
சுற்றி சுற்றி தண்ணீர், ஒரு கடை கூட கிடையாது உள்ள இந்த இடத்துல. ஒரு அவசரத்துக்கு ஒரு மெழுகுதிரியும் ஒரு தீப்பெட்டியும் வாங்குகிறோம், இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு கூட வழி கிடையாது. இன்னும் ஒரு தடவை உங்களை போட் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நம்பரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த போட்டு ஓட்டக்கூடிய அந்த மீனவர் வந்து அவருடைய நம்பரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் கால் பண்ணி தான் அவரை அடுத்து கூப்பிடணும். கால் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவார். பாருங்க, இங்கே ஒரு கல்லறை இருந்தது. ஆண்டனி பர்னாந்து அப்படின்னு போட்டுருந்துச்சு அந்த கல்லறையில். அவர் யாருன்னு தெரியல. ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3 முறை சுற்றி வர்றாங்க. பார்த்தீங்களா, இந்த வழியாக போய் சுற்றி வர்றாங்க. சுற்றி பாருங்கள், ஒரே தண்ணி தான். அது மாதிரி உடமுள் அதுவும் இருக்குது இந்த தீவில். நீங்கள் அந்த உடமுள்ள கிராஸ் பண்ணி அந்த சைடு போனீங்கன்னா அந்த கடல் ஆறும் இணையக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். தண்ணீர் ஊருக்குள்ள வந்து, ஏன்னா அந்த வெள்ளத்தோட ரொம்ப பாடுபட்டுட்டாங்க மக்கள், புன்னக்காயல் மக்களை. ஏன்னா ஊரெல்லாம் ஒவ்வொரு தெருக்குள்ளே தேங்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கால்வாயில் வெட்டி நேராக கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்மா, அப்புறம் அந்த ஓடை, அப்புறம் ஆறு, இதில் கலக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ அந்த ஆறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கே போகுது, நேராக கடலுக்கு போகுது. கடலில் சேரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் புன்னக்காயல் தான். அதனால் என்ன பெரும் வெள்ளம் வந்துட்டு இந்த ஊரில் ரொம்ப பாடப்பட்டாங்க மக்கள். எனக்கு வந்து இந்த ஆலயத்தில் ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இரவு பொழுதில் எப்படி இருக்கும் இந்த பகுதி. அப்போ நான் அங்கே தங்கியிருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேட்டேன், எப்படி நீங்கள் தைரியமாக இந்த பார்த்தீங்கன்னா இதான் அவங்க தங்குற இடம், இங்கே பாருங்கள், இங்கேயும் தங்கிக்கலாம். இது அந்த ஜென்செட் இருக்குது பாருங்கள், மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறை தான் பழைய ஜென்ரேட்டரு. யாராவது சப்போர்ட் பண்ணி நல்ல புது இந்த இப்போ இருக்கக்கூடிய மாடலில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள், நைட்டு தங்கி இருந்து வீடியோ எடுக்கணும். நாங்கள் தங்கியிருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி நைட்டு தங்கியிருக்கிறீங்க, எப்படி இருக்கும் அந்த அனுபவம்னு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நைட் டைமில் எங்களுக்கு இந்த நிலா வெளிச்சம் அந்த நேரத்தில் வரும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். தீவு முழுக்க பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அந்த நிலா வெளிச்சத்துலேயே தாராளமாக நீங்கள் எங்கேனா உட்காரலாம். கடற்கிற காற்று வேறு நைட் இல்லையா, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சேவல் பாருங்கள், இதெல்லாம் அசனத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ வெறையும் பார்த்தீங்களா, எப்படி இருக்காங்க பாருங்கள். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அசனத்துக்கு தயாராகிடுவாங்க. எத்தனை சேவல் பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி தூத்துக்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த சேவல்கள் தான் இதெல்லாம். பார்த்தீங்களா, இது வரைக்கும் இங்கே தங்கியிருந்து ப்ரேயர் பண்ணி போனவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த விஷயம்லாம் எனக்கு. இந்த ஆலயத்திற்கு ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வருடம் வருடம் வரக்கூடிய பக்தர் ஒருத்தரை வந்து அங்கே சந்தித்தோம். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களாம் கடலில் நடந்து வர்ற ஆட்களாம் ரெகுலராக. இப்போ தான் நடக்க முடியல. அந்த சொன்னாங்கல்ல, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த வெள்ளத்தினால சேறு சகதியாச்சுன்னு. அதில் பாதிக்கப்பட்ட பக்தர்களில் இவரும் ஒருவர். என்ன சொல்கிறாரு கேட்போமா? என் பேர் ஜஸ்டின் திரவியம். எங்கேருந்து வரீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து வரோம். எத்தனை வருஷமாக அந்த கோவிலுக்கு வரீங்க? நான் ஒரு 37 வருஷம் 38 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். என்ன வேண்டுதல் வச்சு வந்தீங்க முதல் முறையா? ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு நான் பழச கடை வச்சுருந்தேன். இப்போ வந்து எங்கள் மாமாவிட்ட வந்து இங்கே வந்தாங்க. அப்படின்னா நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது இது இன்னும் சோத்து பானை அங்கேருந்து ஆற்றுல வரும்போது, அதான் வருஷம் சோத்து பானை வந்து கீழே விழுந்துட்டு, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு.
நாங்கள் தேடின்னு தேடி பார்த்தோம். ரெண்டாவது மறுநாள் காலையில் வரும்போது அந்த சோத்து பானை கரையில் இருக்கு. ஆனால் அப்படியே நாங்கள் கொண்டு வந்து சோறு அப்படியே இருக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம். அதுலேருந்து நாங்கள் வருஷந்தோறும் வர ஆரம்பிச்சோம். இது எந்த வருஷம் நடந்தது? இது வந்து நாங்கள் வருஷம் வந்த வருஷம் எந்த வருஷம் ஞாபகம்? வந்த வருஷம்னா இப்போ 37 வருஷம்னா பார்த்துங்களேன். ஆமாம், அப்போ நடந்துச்சு. ரெண்டாவது எங்கள் சின்ன மறு வருஷம் வரும்போது பையனோட இது மோதிரம் கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த அந்த இந்த மணல்களை இருந்தே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு. ஆமாம், அதுலேருந்து எங்களுக்கு அற்புதம் தான். ஒவ்வொரு வருஷமும் அங்க வரீங்களா? ஒவ்வொரு வருஷமும் அந்த பொங்கல் கருநாளைக்கு 3 நாள். ஆமாம், 3 நாள் இங்க தங்கியிருப்பீங்களா? 3 நாள் பொங்கல் கருநாளைக்கு வருவோம். இங்கெல்லாம் தங்கியிருக்கீங்களா உள்ள? தங்கியிருப்போம். இன்னைக்கு எவ்வளவு வாடகை இங்க? வாடகைலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஃப்ரீ தான் தங்குறதுக்கு. எல்லாமே தங்க ஃப்ரீ தான். கரண்ட் வசதி இருக்காங்க? கரண்ட் வந்து ஒரு 7 to 9 மணி வரைக்கும் ஜெபம் சொல்லுவோம். அப்போ மோட்ரு போட்டு ஜென்ரேட்டர் இருக்கு, அது மோட்ரு போட்டு நாங்கள் கரண்ட். அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாம எப்படி சமாளிக்கிறீங்க? கரண்ட் கிடையாது, நம்ம மெழுதிரி தான் எரியும். நீங்க எப்படி சமாளிப்பீங்க கரண்ட் இல்லாம? இங்க நம்மளுக்கு தேவையில்லை கரண்ட். எல்லா ஆளுக்கும் நல்லா இருக்கும். எல்லா ஆளுக்கும் நாங்களே 1 மணி வரைக்கும் இங்கே நல்லா தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் படுப்போம். 3 நாள் அப்போ தொடர்ச்சியா தங்கியிருப்பீங்க? 3 நாள் இங்கே தொடர்ச்சியா இருக்கும். ஆமா, அங்கிருந்து கொண்டு வர பண்டம் தான். ரெண்டாவது ரிட்டர்ன் போய் நாங்க பண்ண சமைச்சிருவீங்களா? அப்ப இங்க வந்து சமைச்சிரும். ஒரு நாள் எங்க தாத்தாவோட பிறந்த மகமார் இருப்பாங்கல்ல, அவங்க பூரா அசன மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த நாள் பொட்டப்பிள்ளையில பூரா அப்படி ஒரு சேவல், 10 சேவல் சாப்பாடு இருக்கு பாருங்க. ஆமா, அந்த மாதிரி சேவல் கொடுப்போம். அடுத்த நாள் 3வது நாள் மீன் வாங்கி 2 குடும்பம் எவ்வளோ இதுவாகுதோ அதை ஷேர் பண்ணி சாப்பிடுறது. மொத்தத்துல எல்லா செலவும் எல்லாம் குடும்பமா வந்து ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம். ஆமா, எங்க தாத்தா இருந்து ஆம்பளை பிள்ளைகள் பொட்டை பிள்ளைகள் அப்படி இப்படி வருவோம். கிட்டத்தட்ட 37 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே. எங்க தாத்தா தான் கூட்டு வந்தாப்புல. எங்க தாத்தா கூட்டு வரும்போது அங்க ஊருக்குள்ள இறங்க முடியாம இருந்தது. அப்போ ஒரு நாய் எங்களுக்கு வழிகாட்டுச்சு. அப்படியா? முத எங்க தாத்தா. இப்ப எப்படி நீங்க வர்றீங்க? போட்ல தான் வரீங்களா, நடந்து வரீங்களா? இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு நடந்து வரலாம்னு சொல்றாங்களே. பசங்க எல்லாருமே நாங்க நடந்து வந்தோம். மற்ற லேடிஸ்ல வந்து போட்ல ஏத்தி விட்டோம். ஆமா. எவ்வளவு ஆழத்துக்கு தண்ணி இருக்கு? தண்ணி வந்து எங்களுக்கு வந்து கடைசி ஆறுல வந்து 8 மண்டைக்கு, அங்குள்ள ஆறுல வந்து எங்களுக்கு கழுத்து அளவு இருக்கு. ஆமா, அவ்வளவு இருக்கு. காலையில விடிய கிழமை வந்தா கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்களே உயரம். வெள்ளம் வந்தது பாத்தீங்களா? அப்போ இந்த பாதகரம் முள்ளு இல்லுமா போட்டு இழுத்து விட்டுட்டு அதுல இருந்து தான் போட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் காலங்காலமா நடந்துதான் ஃபுல்லா நடந்து வர்றதா இல்லையா? இப்போ ஒரு 4 வருஷமா தான் போட்டு. அதுக்கு முன்னால ஃபுல்லா நாங்களே இந்த தண்ணி கொண்டு வருவோம். அங்கிருந்து குடத்துல தண்ணி கொண்டு வருவோம். குடத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த குடத்தை தண்ணி வச்சு தான் நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா முந்தி பிள்ளைக்காரங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. தூத்துக்குடில இருந்து வராங்கன்ட்டு குடம்லாம் அவங்களே தண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுல உள்ள தண்ணியை நீங்க கொண்டு வாங்கம்மா உதவி பண்றாங்களா? இப்ப நாங்க அதை கேட்கறதே இல்லை. எல்லாமே கொண்டு வந்துறீங்க. அங்கிருந்தே கேன்ல இருந்தே தண்ணி கொண்டு வர்றதுனால அதனால நம்ம இது பண்றது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க நம்பி கொடுத்தாங்க. ரெண்டாவது இங்கிருந்து போறவங்க வந்து அந்த குடத்தை சேஃப்டி பண்ணாதனால இப்ப கொடுக்க மாட்டேங்காங்க. மற்ற குடும்பங்கள் வராங்க. இப்ப நாங்க வரோம் எல்லாம் கிடையாது பாத்தீங்களா? குடம் தான். இப்ப கேன் இருக்கு, அதனால மேக்சிமம் வர்றவங்க கேனை கொண்டு வந்துருவாங்க, தண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனா அது நடந்து வந்தாதான் எங்களுக்கு ஒரு புண்ணியம் மாதிரி கிடைச்சிது. அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு புண்ணியம் சேரும் இல்லையா? இதனால நீங்க யூடியூப்ல நடந்து வர்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலே அந்த முள்ளெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முள்ளுல நேர்ச்சியாவே நடந்து வராங்கல்ல. முள்ளு கிடையாது, கொஞ்சம் சேர் சேதியமா இருக்கு. நடந்து வந்துகிட்டே இருந்தா அந்த சேர் சேதி இருக்காது. இவங்க எல்லாருமே அங்க நடக்கக்கூடாது, இப்பெல்லாம் அங்க நடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நாங்க தொம்மையார் எங்களுக்கு இருக்காருன்னு சொல்லி நடந்து வந்ததுனாலதான் எங்களுக்கு நாங்களே பசங்களே நடந்து வந்தோம். அவங்களே இல்ல நடக்கக்கூடாது, அங்க ஆந்திரம் பரவாயில்ல, தொம்மையார் எப்படி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க ஒரு 10 பசங்க சமாளிச்சுட்டு வந்துட்டீங்களா? நடந்து வந்தோம், அழகா வந்தோம். இது போக வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்துக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆகினா ஒரு 18 வருஷம் 20 வருஷம் இருக்கும்ல வந்துப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட். அது 6 மாசத்துல நான் அங்க இருந்து நடந்து தூத்துக்குள்ள இருந்தே நடந்து கோயிலுக்கு வந்தோம். 3 வருஷம் நடந்து வந்தோம். 3 வருஷம் நடந்து வந்தோம். இந்த வருஷம் வந்துடும். அதுக்கப்புறம் மருமகனுக்கு போன வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டது. அதனால எல்லாரும் நினைச்சோம் நடந்து வரணும் அப்படின்னு. 3 வருஷம் கண்டினியூவா நடந்து வந்தோம். தூத்துக்குள்ள இருந்து ஆம்பளைக்கு போறோம். ஆமா, இந்த வருஷம் தான் 4வது வருஷம் வந்திருக்கும். 12 மணிக்கு கிளம்புவோம், 6 மணிக்கு ஆத்தூர் வந்துடும். தூத்துக்குடில இருந்து 12 மணிக்கு கிளம்புனா 6 மணிக்கு ஆத்தூர், 7 மணிக்கு பின்னக்காயல், 7-8 மணிக்கு உள்ள இறங்கிடும், உள்ள வந்துடும். ஆமா. கோவில்ல இன்னும் என்ன மாதிரியான வசதிகள்லாம் பயணிகளுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த லைட் ரெடி பண்ணாலே, ஆமா, மின்சார வசதிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் கிடைக்கல. நாங்க பண்ணாலே போதும். மின்சார லைட் தங்க சேஃப்டியா இருக்கும் இல்லையா? சேஃப்டி மின்சார வசதி தான் எங்களுக்கு ரொம்ப. மற்ற நடப்பாதையை கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அது நடந்து வரும்போதே ஒரு நேர்ச்சியா நடந்து வந்த மாதிரி வருவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த மாதிரி ஆயிருக்கு. நடந்து வந்தாங்கன்னா, ரெண்டாவது நடந்து வந்தா நம்மளுக்கு வந்து அங்க வரும்போதே
அந்த அந்த நினைப்பு பூரா அந்த தோமையார் அந்த நினைப்பே வந்துருது. இப்போ அந்த வேன் வரும்போது கதைகள் பூரா வேற கதைகள் தான் நடக்குது. நம்மளோட சிந்தனைகள் மாறுது. சிந்தனைகள் மாறுது. இவர் நினைச்சு வர்ற சிந்தனைகள் வர மாட்டேங்குது. அது ஒண்ணு அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணி கொடுக்கணும். முதல்ல பண்ண வேண்டியது அது. அந்த பாதைகளாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் கடல்ல. அந்த இப்ப நீங்க நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சு? முள்ளு ஒண்ணும் கிடையாது, அழகான பாதை. ஆமா, கொஞ்சம் அதான் ஆளுக்கு நடக்காதனால சேரு கொஞ்சம் கிடக்கு. மிந்தி வந்து மணல் பாதையாவே கிடந்துச்சு, ஆளுக்கு நடந்து வந்துட்டே இருந்தேன், கொஞ்சம் சேரா கிடக்கு. அதே மாதிரி நடந்து வந்துட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி சரியா வந்துடும். இன்னும் அப்புறம் எங்க இது வந்து வாழையடி வாழையா அப்படியே வந்துட்டே தான் இருப்போம். ஆமா, இந்த எனக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் அப்படியே வரிசையா அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். இது இப்போ அண்ணன் மகன் இம்மாயும் பிள்ளைகள் எல்லாமே இது தொடர்ந்து வரணும்ட்டு எங்களுடைய அவருடைய கோரிக்கை வச்சிருக்கோம். அது அவருடைய இஷ்டம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி. எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு பாருங்க நண்பர்களே, இந்த புனித தோமையார் ஆலயத்தில். நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்க. புன்னக்காயல் சாதாரண ஒரு ஊர் கிடையாது, பல வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியமிக்க ஒரு ஊர் தான் இது. இது நம்மளுடைய தமிழர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஆலயத்திற்கு தான் வரணும் அப்படின்னு கூட இல்லை, இந்த ஊருடைய சிறப்பம்சங்களை பார்ப்பதற்காவது நீங்கள் வாங்க நண்பர்களே. இந்த மண்ணின் பெருமைகளை தெரிந்து கொள்வதற்காக வாங்க நண்பர்களே. எப்படி தென் மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தாமிரபரணி ஆறை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்கள் பகுதியில் தாமிரபரணி ஆறு ஓடி இருக்கும். இல்லை நீங்கள் தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பகுதிக்கு நீங்கள் பேருந்துலையோ வாகனங்களையோ போகும்போது தாமிரபரணி ஆறை கண்டிப்பாக நீங்கள் கடந்து போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த தாமிரபரணி ஆறு எங்கே போய் முடிகின்றது, எங்கே போய் கரை சேர்கின்றது, எங்கே போய் கடலில் கலக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம புன்னை நகரத்துக்கு வந்து பாருங்கள். அந்த அற்புத காட்சியை நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நேரில் ஒரு முறை இந்த பகுதிக்கு வந்து கடலும் ஆறும் கலக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்க. அது ரெண்டு இணையும் போது எவ்வளவு அற்புதமாக இருந்தது தெரியுமா நண்பர்களே? இந்த ஆலயத்தினுடைய கொடிமரம் இதுதான். மக்கள் எல்லாருமே அந்த மர நிழல்களில் உட்காந்து மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கோவில் வளாகம் வந்து மக்கள் நிறைய கூட்டமாக இருந்தனால நிறைய பேருக்கு இடம் இல்லை. அதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்கள் கீழே நல்ல இடம் இருந்துச்சு. கடற்கரை மண்ணு தான் பார்த்தீங்களா, அதனால் நல்லா எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றத பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் அங்கே தங்கியிருந்தவங்க சொன்னது என்னென்னா, நைட் டைமில் கொசுக்கடியே கிடையாதான். கடற்கரையில் இருக்காதுன்னு நினைக்கலாம், உப்பு காத்துக்கு வராத ஒரு வேலை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, புனித தோமையார் கோவில் செல்லும் பக்தர்கள் கவனத்திற்கு, தோமையார் கோவில் போக உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செல்லும் சின்ன போட்டுக்கு ரூபாய் அப்படின்னு போட்டு எவ்வளோ ரூபான்னு போட்டிருந்துச்சு. அந்த இடத்துல வந்து கிழிச்சு விட்டுருந்தாங்க. 10 நபருக்கு, சின்ன போட்டு வந்து 10 நபருக்கா, பெரிய போட்டுக்கு ரூபாய் அதையும் கிழிச்சு விட்டுருந்தாங்க. 15 நபருக்கு அவர்களுடைய பொருட்கள் உட்பட ஏற்றி செல்வதற்கு ஊர் கமிட்டி மற்றும் கோவில் கமிட்டி மூலம் முடிவு எடுத்தபடி கோவிலுக்கு போய் வரலாம். இப்போ என்னன்னா, அந்த 10 பேர் போகிறதுக்கு எவ்வளோ ரூபா, 15 பேர் போகிற போட்டுக்கு எவ்வளோ ரூபாங்கிறதுல கரெக்டாக அதை மட்டும் கிழிச்சு விட்டுட்டாங்க. ஊர் கமிட்டி தான் முடிவு எடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறையா பக்தர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை ஏன் முதல்ல கிழிச்சு விடணும் அப்படிங்கிறதான். ஒருவேளை இது பல வருடங்களுக்கு முன்னாடி வச்ச ஒரு போர்டாக இருக்கலாம். இப்போ வந்து விலைவாசிலாம் ஏறிடுச்சு, அதனால் வந்து ஒருவேளை அமௌண்ட்டு கூட்டியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் இப்போ கூட்டிட்டாங்கன்னா அந்த அந்த அமௌண்ட்டே வந்து அதில் குறிப்பிடலாம் இல்லையா? அது பக்தர்கள், வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அப்படி தானே? இந்த கிழிச்சு விட்டுருக்கிறனால ஏன் இப்படி கிழிச்சு வச்சுருக்கிறாங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு கூட வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அநேக மக்களுக்கு வந்ததை நாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெயிட்டிங் 1/2 மணி நேரம் மட்டும், மினிமம் வெயிட்டிங் 1 மணி நேரத்துக்கு. நீங்கள் வந்து பேசிட்டு போகிற அமௌண்ட்டுக்கு கூடுதலாக நீங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் கூடுதலாக வந்து கொடுக்கணும். இப்போ வந்து 500 ரூபாய் அப்படின்னா 600 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். அவங்க வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க 1 மணி நேரத்தில். சில பேர்லாம் அப்படி தான் வராங்க, போகிறாங்க, போயிட்டு கோவிலை சுற்றிட்டு மெழுகுதிரி ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ வெயிட்டிங் 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா முதல்ல எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களோ அதான். அதுக்கப்புறம் ஜாஸ்தியாது மினிமம் வெயிட்டிங் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணம் கொடுக்கணும். சரி, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய அந்த சகோதரி அங்கே தான் இருக்கிறாங்க. 3 தலைமுறைக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஆலயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. ரெமி. நீங்கள் எந்த ஊர் சேர்ந்தவங்க தானே? புன்னக்கால் சேர்ந்தவங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமா அந்த கோவிலில் இருக்கீங்க? நாங்கள் 4 வருஷமா இந்த கோயில் பணி செய்கிறோம். எங்கள் குடும்பம் வாரிசா இந்த கோயிலை வேலை பார்க்கும்.
எங்க அம்மாவோட வாரிசு, எங்க அப்பா வாரிசு கிடையாது, எங்க அம்மாவோட வாரிசு 4 தலைமுறை நான் பார்க்கேன். 4வது தலைமுறை. 4 தலைமுறை 4வது இது நான் பார்க்கேன் இந்த வேலை. இந்த கோயில் பிடிச்ச நாள்ல இருந்து எங்க குடும்பம் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ நான் கல்யாணம் முடிக்காம இந்த கோயிலுக்காக பணி செய்யணும்னு சொல்லி நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேற எந்த இதுவுமே என்கிட்ட கிடையாது. அப்படி ஒரு கண்ணியமா வாழ்ற மக்கள் நம்மள்ட்ட நான் எத்தனை ஜனங்களோட பழகினாலும் அவங்களும் அண்ணன் தம்பிங்கிற பாசம் தான். ஊருக்காரங்களும் என்னை நல்லா வச்சுக்கிடுவாங்க. அவங்கள பற்றி எந்த குறையில. நான் பணத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக வரையில. என் குடும்பத்துள்ள கஷ்ட துன்பங்க நீங்கணும், இன்னும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இன்னும் கடைசி மட்டும் நம்ம பணியை செஞ்சு இந்த ஆலயத்தை நம்ம இது பண்ணன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இந்த கோவிலோட வரலாறுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வந்து 1912 இந்த கோயிலை கல்லால கட்டியிருக்காங்க. கட்டியிருக்காங்க. கட்டுனது வந்து எங்க ஊருக்காக கட்டல, தூத்துக்குடி ஆள் மாதா கோயில், தூத்துக்குடின்னா அவர் பேரு தொம்மையா பர்னாந்து, அவங்க பொண்டாட்டி பேரு தொம்மாசியா. சூசியா பர்னாந்து, அவர் சூசையா, அவங்க பொண்டாட்டி பேர் தொம்மாசியா. அவங்க வந்து கப்பல் தோணி நட வரும்போது கோயிலுக்கு எதிராக வந்து இருந்தாப்புல அவங்க போட்டு தாடுற மாதிரி ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் நிற்கும் போது தான் அந்த பெரியவர் கையெடுத்து கும்பிட்டு, என் குழந்தைகளை என் குடும்பத்தை கொண்டு என்னோட எல்லாத்துல கொண்டு சேர்த்துட்டேன்னா உமக்கு நான் கோயில் கட்டி எழுப்புன்னு சொல்லிட்டு 1912 மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க கல்லால். அதுக்கு முன்னால ஓலை குடிசை கோயில் இருந்திருக்கு. ஓலை குடிசை இருந்துச்சு. அது ஊர்க்காரங்க கட்டின கோயிலா? இல்ல, அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து இந்த கோயில் உருவாகம் வந்து ஒரு இது மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஒரு சட்டை படிச்சு ஓலை கூரை மட்டும் தான் இருந்திருக்கு. இருக்கும்போது அந்த சிலுவை இல்லை, ஒரு சிலுவை இருக்கு வடக்கு பக்கத்துல, ஒரு சிலுவை, அந்த சிலுவை கடந்திருக்கு கீழே கிடக்கும். தண்ணியில் வந்து கடல் கொஞ்சம் இடத்த இருக்கவும் கோவங்கமார் வந்தவங்க அந்த சிலுவை எடுத்துக்க. அவங்களுக்கு வந்து இந்துக்காரங்களுக்கு நம்மளோட வேதத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த சிலுவை எடுத்துட்டு போய் வலிச்சு அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு அந்த புதுமை நடக்கும்போது அவங்க இந்த சிலுவை எடுத்து வச்சுட்டு நேராக பின்னக்கால தேடி ஓடி இருக்காங்க. இப்படி ஒரு சிலுவை வந்து அடைஞ்சிக்குவாங்க அவங்க. அதை வந்து ஒரு ஓலை குடிசையில வச்சுட்டு அதை உருவாக்கியிருக்காங்க. அதான் முதக்கு சொல்லணும்னா அதான் இந்த சிலுவை நான் சொல்றேன். அப்படி இந்த சிலுவை வச்சு உருவாக்கி இருக்கத்தக்கனா இருக்கும் போதுதான் இந்த ஆளுக்கு ஆபத்துல அவர் உதவி இருக்கார். போட்டுல முத சிலுவை தான் ஆபத்துல வரும்போதுதான் நான் தோமை என்னை வழிபடுங்க சொல்லித்தான் ஒரு சின்ன சிறுவத்தை வச்சுதான் இது பண்ணினாங்க. இது பண்ணி இனிமே இந்த ஆட்க வர போக இருந்து ரொம்ப பிரபலம். ஆனா கல்லால கட்டினது 1912 அந்த தொம்மாசியா அவர் பேர் சூசையா, மாப்பிள்ளை பேரு அவங்க தான் இந்த கோயிலை கட்டி எழுப்பு. ஆனா இருக்க இந்த கோயிலுக்கு இப்போ வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்த உடனே கோயில் அதை கட்டணும் இதை கட்டணும் டைல்ஸ் இடணும். இந்த இது கூட இந்த விமலிசன் வீரிசங்கிறவர் தான் ஒரு 10 லட்ச ரூபா குடும்பங்கள்கிட்ட கொஞ்சம் வாங்கி இந்த 6 ரூம்பு அவரோட உறவினால இதை கட்டினேன். ஆனால் கட்டுனா அவர் நல்லா தான் இருக்கார், ஒரு குறையில நல்லா வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்படி வெளியூருக்காரங்க யாராவது வந்தேன்னா எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். ஆனால் நான் பணம் 5 ரூபா யார்ட்டும் நான் வாங்க மாட்டேன். எங்கள் ஊரை போய் சொல்லுவேன், இப்படி வந்திருக்காங்க என்ன இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு சொல்லி நான் கொடுத்தேன். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு 1912 100வது வருஷம் கொண்டாடுறமே சொல்லிட்டு ஒரு நபர் வந்தார். அவர் உப்பளவுசுக்கார் வேப்பிலடை. அவர் வந்து 2 லட்சம் செக்கை கொண்டு கோயிலை வச்சு என்கிட்ட கூட தந்தார். நான் சொன்னேன் நான் வாங்க மாட்டேன், நீங்கள் போய் பார்த்துட்டு அவரே ஒப்படைச்சார். அப்படி நான் யார்கிட்ட 5 ரூபா வாங்க மாட்டேன், இருந்துட்டேன் கண்ணியமா. இன்னும் வேற நம்ம வாழணும்ங்கிற ஒரு இதுதான். நம்ம இந்த கோயிலுக்கு வந்து இப்போ 36 வருஷம் வந்திருக்காங்க. வரும்போது இப்போ அவங்க ஒரு காரியத்தை நினைச்சு வாராங்க சொன்னா அதை ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சு நல்லா வந்த உடனே இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி முன்ன வந்து செய்யறாங்க. இப்போ இந்த கோவிலுக்கு வந்து என்ன தேவைப்படுது? கோயிலுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த வெள்ளம் வந்து 23 வெள்ளம் வந்துச்சுல, இதான் அழிவிட்டு கோயில் நெருங்குது. கோயில் இனிமே நம்மளோட காலத்துக்கு நம்ம கோயிலை பார்த்துக்கிடலாம். நம்ம பிள்ளைங்க காலத்துக்கு கோயிலை காண முடியாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க முயற்சி பண்ணி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. கோயில் எங்க ஊர்ல மாதா கோயில்ல 16 கோடிக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதை முடிச்சக்கு அப்புறம் இந்த தோமையார் கோயில்ல வேலை பார்க்கன்னு இருக்காங்க. மக்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா வந்து நீங்க கொடுக்கலாம். கரண்ட் எடுத்திருக்காங்களா? கரண்ட்டுக்கு எடுக்கன்னு பார்க்காங்க, அது முடிய மாட்டேங்குது. சோழவர் தான் ஓடு, மெயில் சோழவர் போட்டிருக்காங்க. அது கூட 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏரலால் நன்கொடையா கொடுத்தாங்க இந்த கோயிலுக்கு. ஏரலால் அப்புறம் இந்த கல்லறண்டவர் எல்லாம் வைக்கிறேமே பொதுவாக சொல்லக்கூடாது. கோயிலுக்கு வெளியூருக்காரங்க நிறைய உதவி செய்வாங்க. அவங்க வராங்க, கேட்ட வர கிடைக்கும். குழந்தைக்கு வராங்க, நோய் பிடியில வராங்க, ஏதாவது சொத்து விஷயமா எந்த இதுக்கு வந்தாலும்
அவர் வெற்றிகரமா முடிச்சு கொடுக்காரு. அதனால வாராங்க இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் நல்லா நடக்கும். நீ பாத்தீங்களா இப்ப எத்தனை வண்டி வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா பாத்தீங்களா எத்தனையோ வண்டி வருவாங்க. தவக்காலங்கள் வர்ற வண்டிக்கு கணக்கில்லாத வண்டி. ஆமா பாத்தீங்களா நிறைய வண்டிகள் வருது. இந்த பகுதிக்கு முன்னால சவேரர் வந்தது கதை எதுவும் உண்டா? சவரியார் எங்க ஊர் பின்னக்காயில சவரியார் இருக்கார். அவர் வந்தவரு எங்க ஊருக்கு வந்திருக்காரு. எங்க ஊருக்கு வந்திருக்காரு. சவரியார் வந்திருக்காரு. வந்து அவர் கட்டின இடம் இருக்குது. எங்க இடத்துல அவர் கட்டின இடம் இருக்கி நம்ம இப்போ எங்க ஊர்ல திருப்பண்டம் வச்சு கோயில நல்லா புதுப்பிச்சு எங்க பாதர் தான் இது பண்ணி இந்த வருஷத்துல இருந்து நல்லா இது பண்ணிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வியாழக்கிழமை முதல் வியாழக்கிழமை வந்து அங்க அந்த 9 நாள் திருப்பலி நடத்துவாங்க. அதே மாதிரி தோமையார் கோயில்ல மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை வந்து இங்க நடக்கும் திருப்பலி. இப்ப இங்க வர்ற பயணிகள்லாம் வந்து இந்த போட் யூஸ் பண்ணி தான் வருவாங்களா, நடந்து வருவாங்களா? நான் வந்து 2023 தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சுல்ல, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. அதுல நானும் இத்தனை வருஷம் நான் நடந்தா வந்தேன், இந்த கோயிலுக்கு வந்து போய் நடந்தேன். ஆனா இப்ப வர முடியல. 23 இருந்துதான் நான் போட்டு பிடிக்காம இந்த நடக்காம போட்ல வந்து. போட்டுக்கு வந்து எவ்வளவு கட்டணமா வாங்கப்படுது? வந்து பெரிய போட்டா வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க, சின்ன போட்டா 800 ரூபாய். அதான் கோயில்ல இருந்து நிர்வகிச்சு இருக்கிறது, அந்த கோயில்ல இருந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறது அதானா? அதான் பண்ணிருக்கேன், வேற எது கிடையாது. வேற எது கிடையாது. நமக்கு மக்களால உதவி இருக்கு. வெளியூர்ல இருந்து வர்றவங்க உங்களுக்கு போன் மூலமா ஹெல்ப் கேட்டுட்டு வரலாம், அப்படிதானே? இங்க வந்து ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துறீங்க. அதனால என்னோட நம்பர் இருக்கு 97 91 81 30 72. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க போன் பண்ணுங்க. போன் பண்ணி இந்த நம்பர் போன் பண்ணாதான் எதுக்கு நம்ம வந்தா தான் கோயில் எல்லாமே இது பண்ண முடியும். இந்த நம்பர் இருக்கு, நம்பருக்கு பண்ண. இங்க தங்குற பயணிகளுக்கு எல்லாம் இலவச அறையா கட்டணம் எதுவும் உண்டா? மாசம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஆமா. 3 நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் கரண்ட் எல்லாமே நாங்க சப்ளை பண்ணி கொடுப்போம். பாத்திரம் அசனம் கொடுக்கு, கண்ணத்தான அசனத்துக்கு பாத்திரம் கொடுப்போம். அங்கே ரொம்ப வாடகை நாங்க வாங்க மாட்டோம். அது எந்த காலத்துல வந்து எந்த காலகட்டத்துல கூட்டம் இருக்கும் நல்லா இங்க? இது தவக்காலம். அந்த டைம் வருவாங்க. தவக்காலம் ஆரம்பிச்சுன்னு வந்துருவாங்களா? வந்து அந்த 7 வாரம் ஆட்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி, இந்த பொங்கல், அப்புறம் பிப்ரவரி, மார்ச், மே மாசம், இந்த 5 மாசம் அதிகமான கூட்டம் இருக்கும். அப்படியே திருவிழா நடக்குன்னா ஜூலை மாதம் முதல் வெளியில கொடியேறி 2வது சனி ஞாயிறு திருவிழா நல்லா கூட்டம் இருக்குமா? நல்ல கூட்டம். வெளியூர் மக்கள் எல்லாத்துக்குமே நாங்க எல்லா ஊருக்கு இந்த கோயில இந்த கோயில யார் யார் வராங்களோ அவ்வளவுக்கும் போய் நாங்க லெட்டர் கடிதம் போட்டு கூடுவோம். தகவல் கொடுத்துருவோம். அவங்க அவ்வளோ வருவாங்க. வந்தாலும் இங்க காலை உணவு கொடுப்பாங்க. நேர்ச்சைக்கு இட்லி, காலை சாப்பாடு. நைட்டு வரும்போது நம்ம சாப்பாடு கொண்டாந்துடலாம். காலையில நம்ம வரும்போது காலையில போகும்போது நல்ல நிறைவா மனசு வயிறு நிறைய அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இட்லி நம்ம என்னென்ன நிறைய கொடுப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கான ஒரு இறைப்பணி, அருட்பணி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சகோதரி. இவங்களுடைய இந்த முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களை நம்ம சந்திக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இன்னும் நீங்கள் இங்கே வரும்போது இவங்களோட எண் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக. அதனால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி உங்களோட சந்திச்சது. நண்பர்களே, நீங்கள் இந்த பகுதிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறுங்க. ஆத்தூருக்கு அடுத்தாப்பில் புன்னைக்காயல்னு ஊர் வரும். அந்த இடத்துல நீங்கள் இறங்கி நீங்கள் அங்கேருந்து கூட போகலாம் ஆட்டோ மூலமாக. இல்லைன்னா நீங்கள் புன்னைக்காயலுக்கே தூத்துக்குடியிலேருந்து நேரடியாக பேருந்துகள் இருக்குது. அந்த பேருந்தில் நீங்கள் ஏறி கூட போகலாம். சரிங்களா? காரோ அல்லது இருசக்கர வாகனம் மூலமாக வர்றவங்க ஆத்தூர்லேருந்து இடதுபுறமாக புன்னைக்காயல்னு போர்டு இருக்கும். அந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு நீங்கள் வந்துடலாம். போட்டிங்கில் போகக்கூடியவங்க போகலாம். நடந்து போகிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தெரியுது. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.